அடடே இந்த கேம் நல்லா இருக்குது. அதாவது இந்த வாரத்துக்கான தலைவர் போட்டி இன்னைக்கு நடக்குதுங்க. அதுக்கான ஏற்பாடுகள் கார்டன் ஏரியாவில் நடந்துக்கிட்டும் இருக்கு. ஸோ எப்பயுமே ஒன்று கார்டன் ஏரியாவில் நடக்கும், இல்லை வீட்டுக்குள்ளேயே நடத்துவாங்க. அடடே இந்த கேம் நல்லா இருக்குதுல்ல. இந்த வாரத்துக்கான தலை போட்டி வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகளை கார்டன் ஏரியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே ஒன்று கார்டன் ஏரியாவில் நடக்கும், இல்லைனா ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடக்கும், இல்லை வீட்டுக்குள்ளே கூட நடத்துவாங்க. ஸோ இப்போ கார்டன் ஏரியாவில் தான் இந்த டாஸ்க் நடக்க போகுது. ஏற்கனவே போன வாரம் அதாவது ஆக்சுவலாக இந்த வாரத்துக்கு தலையாக இருந்த சபரி அவர்களும் இந்த போட்டியில் பங்கு பெறுவார். அது எப்பயுமே வந்து 1 வீக் தலையாயிட்டாங்கன்னா அடுத்த வார போட்டியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதி வந்து பாஸ் கொண்டு வந்திருக்கா. அப்படி அதுக்கப்புறமா நடந்த டாஸ்கில் பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த ராஜாங்கம் டாஸ்கில் பெஸ்ட் பர்ஃபார்மரை வாங்கியிருந்த சுபிக்ஷா அவர்கள் இந்த போட்டியில் கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்ட 2 பேர், அதாவது இந்த வாரம் முழுக்க இவங்களுடைய இந்த விளையாட்டு நல்லா இருந்துச்சு, வீட்டு வேலை நல்லா பண்ணாங்க, ஆக்டிவிட்டியாக இருந்தாங்க, டாஸ்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த காரணங்களுக்காக 2 பெஸ்ட் பர்ஃபார்மரை தேர்வு செஞ்சுருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து நம்ம கானா வினோத் அவர்கள், இன்னொருவர் எஃப்ஜே அவர்கள். ஸோ இந்த 4 பேருக்கு இடையில தான் போட்டி நடக்க போகுது. இந்த காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியான காம்படிஷனாக தான் போகும். ஏன்னா வினோத்தும் லேஸில் விட்டு கொடுக்க மாட்டார், எஃப்ஜேவும் நல்லா விளையாடுவான், சபரியும் நல்லா விளையாடுவார், சுபிக்ஷா மட்டும் இதில் கொஞ்சம் டவுட்டு. எப்பயுமே இந்த டாஸ்க் வந்து லிட்டரலாக ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் அப்படின்னா எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு சோதனை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதில் எவ்வளோ தூரம் அவங்க நிற்கிறாங்க, எவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து அந்த ஒரு பவரை தாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்கள வச்சு தான் சோதிக்கணும். அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அடுத்த வாரம் தலை பதவி போகணும். ஆனால் இப்போலாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய டாஸ்க் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த நபர் தலையாக வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஏற்கனவே அப்படி தான் வந்து சபரி, கனி மற்றும் கமருதீன் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செஞ்சு அவங்களுக்கு இடையில் ஒரு போட்டி வைக்கும்போது என்ன காம்படிஷன் வச்சாங்க நம்ம பார்த்தோம். அவங்களுடைய பொம்மைகளை வச்சுட்டு 3 கத்தியை குத்தணும், யார் பொம்மையில் 3 கத்தி வந்து குத்தப்பட்டிருக்கோ அந்த ஒருவர் தப்பிச்சிட்டாங்க. அந்த ஒருவர் வந்து டாஸ்க்லேருந்து ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. யாரோட பொம்மையில் கத்தி குத்து கம்மியாக இருக்கோ அவங்க தான் அடுத்த வார தலை. இப்படிலாம் வச்சாங்க. அதில் கனி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் வந்து ஒரு வார தலையாக இருந்தாங்க. இந்த மாதிரி வைக்கும் பொழுது இங்கே வந்து என்ன ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவரிசம், யார் வரணும்னு அப்படின்னு யாருக்குள்ளெல்லாம் ஒரு ஹோப் இருக்கோ, அதாவது யாரெல்லாம் நண்பர்களோ ஒரு குரூப்பாக இருக்காங்க இல்லையா, அந்த குரூப்பெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு கேம் விளையாடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபேரான ஒரு கேமாக தான் நான் பார்க்குறேன். முதல்ல என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால் இருக்குது சரிங்களா, கார்டன் ஏரியாவில் ஒரு வால் வச்சுருக்காங்க. அந்த வாலில் நிறைய இடங்களில் ஹோல்ஸ் இருக்குது ஓகேவா. அதில் வந்து பைப்பு வந்து சொறி வச்சுருக்காங்க. அந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் நிற்கணும். ஸோ அப்படி நின்றுட்டே இருப்பாங்க. அவங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல காலை வச்சுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட் வைக்கிறார் அப்படின்னா, யார் அதிக நேரம் அங்கே வந்து ஹோல்டு பண்ணி நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படி சொல்லலாம். அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க்காக போகும். ஆனால் பிக் பாஸ் அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்ன அப்படின்னா, யார் தலையாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு உங்களுடைய ஆதரவு இவர் தலையாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த பைப்பை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் பிடுங்கலாம் வித் ப்ராப்பர் ரீசனோட. இப்போ உதாரணத்துக்கு ரம்யா சொன்னாங்க ஒரு பாயிண்ட்டு, சுபிக்ஷா வந்து இந்த வீட்டை வழி நடத்துகிற அளவுக்கு அவளுக்கு இன்னும் திறமை பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவோட எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லணும். இப்போ இது நாள் வரைக்கும் இந்த அன்பு கேங் அப்படிங்கிற அந்த கேங்கில் வந்து மெஜாரிட்டியான ஆட்கள் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு, எதுனா ஒரு விஷயம் வரும்போது அந்த கேங்கில் இருக்கிற ஒரு நபர் தான் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தலை போட்டியாக இருக்கட்டும், பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கட்டும், ஒஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கட்டும், யாரை பிடிக்கலையோ அவங்கள ஒஸ்ட்டாக போட்டுருவாங்க. யார் பெஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பெஸ்ட்டாக வருவாங்க. டாஸ்கில் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அன்பு கேங்கில் ஒவ்வொரு நபராக ஒவ்வொரு வாரமாக வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அங்கே வந்து மெஜாரிட்டி குறையுது. இப்போ அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஹார்டாக நம்ம கனி, அப்புறம் சுபிக்ஷா வேறு டீம், கனி, சபரி,
கெமிக்கும் கருத்து வேறுபாடு வந்து அவங்க தனியாக போயிட்டாங்க. ரம்யா இருக்காங்க இன்னும் கூட, ஓகேவா? 3 பேர் தான் இருக்காங்க. எஃப்ஜேவும் பல இடங்களில் கனி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம கெமியும் பல இடங்களில் சபரி கூடயும் சண்டை, அப்புறம் கனி கூடயும் சண்டை. ஸோ இந்த டீம் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இன்னொரு டீம் இருக்குது, சுபிக்ஷா, வியானா, விக்ரம். அதுக்கப்புறமா இன்னொரு டீம் இருக்குது, அதில் வந்து பார்வதி, திவாகர், திவ்யா, சாண்ட்ரா, பிரஜின், கமருதீன், இவங்களாம் ஒரு டீம். எனக்கு தெரிஞ்சு தனியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா ஒன்று, இன்னொன்று அமித். இவங்க 2 பேர் தான் தனியாக இருக்காங்க, மற்றபடி எல்லாருமே டீமாக தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மெஜாரிட்டி இப்போ எங்கே இருக்காங்க? இந்த டீம் கிட்ட தான், பார்வதி டீம் கிட்ட தான் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ அவங்க யாரை நினைக்கிறாங்களோ, யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அசால்ட்டாக தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவாங்க, ஓகேவா? இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி கானா வினோத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதியே போய் வினோத்துடைய பைப்பை பிடுங்குறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வியானாக்கு வினோத் மேலே காண்டு போய் பிடுங்குறாங்க. ஸோ யார் வரக்கூடாதுன்னு அதிகமாக நினைப்பாங்கன்னா சபரி வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாரம் தலையாக இருந்துட்டான், அவன் வரக்கூடாது. சுபிக்ஷா வரவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக சுபிக்ஷா வந்து ஒரு வார்த்தை விட்டதில் இருந்து சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் சுபிக்ஷா மேலே ஒரு வன்மை வந்து வந்துருச்சு. அதனால் சுபிக்ஷா வரக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. யார் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த 2 பேரில் ஒருத்தர் வரலாம். ஒன்று கானா வினோத், இன்னொன்று எஃப்ஜே. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே கோவக்காரன் அப்படிங்கிறதுனால எஃப்ஜேவை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சொல்ல முடியாது, 2 பேரில் யாரோ ஒருத்தர் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வினோத் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த டாஸ்கே முதல்ல தப்புன்னு தான் நான் சொல்வேன். இப்போ நான் தலை போட்டியில் நான் பங்கு பெறுறேன் அப்படின்னா என்னுடைய உழைப்பு தான் அங்கே இருக்கணும். அடுத்தவன் என்னை சூஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே. இது வந்து எலெக்ஷன் கிடையாது, ஓட்டு போட்டு மக்கள் வந்து தேர்வு செய்கிறதுக்கு. இது வந்து ஒரு டாஸ்க்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது என்னை விட்டுறணும் தனியாக. நான் எவ்வளோ நேரம் அதில் நிற்கிறேன் அதை பொறுத்து வந்து அந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். மணிக்கணக்காக அந்த டாஸ்க்கு போகும். இப்போ யாருக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம், மன வலிமை எவ்வளோ இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் தேர்வு செய்யுங்க அப்படின்னா யாருக்கு யார் மேலே வன்மம் இருக்கோ அவங்களாம் வந்து பைப்பை பிடிக்கிட்டு போயின்னு போவான். ஸோ கடைசியாக வந்து எட்ஜில் வந்து 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒன்று எஃப்ஜே, அதுக்கப்புறமா கானா வினோத் அவர்கள். 2 பேருமே மீதி 2 பேருடைய பைப்புகள் வந்து பெருமளவு பிடுங்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க நான் நினைக்கிறேன். வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்வதி வாய் ஓயவே ஓயாது, அது ஓயாத ரேடியோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்குது. என்றைக்கு தான் அது ஓய்மோன்றது தெரில. இன்னொன்று, நாளைக்கு நமக்கு வீக்கெண்ட் எபிசோட், சனிக்கிழமை. சேதுபதி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த வாரம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, அதுக்கான எதிர்வினைகளை அவர் ஆற்றுவாரா? பார்வதியை கேட்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் அடுத்த வாரம் வீட்டு தலையாக வர வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு தலைமைத்துவம் வரும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.